ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் முடிய போகுது. அந்த முடிவுக்கிட்டே இருக்கோம் நம்ம. அதில் 39வது ஸ்லோகத்தில் போன தொடரில் ஆத்ம ஞானம், ஆத்ம பற்றின அந்த விஷயம், அந்த அறிவு அது எப்படி வருது, அது வருதுனால என்ன கிடைக்கும்ன்றதை பார்த்தோம். இப்போ இந்த 40வது ஸ்லோகத்தில் ஆத்ம ஞானமே இல்லாமல் போனால், ஆத்மாவை பற்றின அந்த அறிவே இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அக்ஞஷ்சா ஸ்ரத்ததானஷ்ச சம்சயாத்மா விநஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனஹ. அக்ஞஷ்சனா யார் ஒருத்தருக்கு ஆத்ம விஷயமான அறிவே இல்லையோ, அஸ்ரத்ததானஷ்ச ஆத்ம ஞானம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த ஆத்ம ஞானம் வேணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு துடிப்பு கூட இல்லை, அந்த ஸ்ரத்த கூட இல்லை அப்படின்றவங்க. சம்சயாத்மா எப்போதும் ஏதோ ஒரு சந்தேகத்தோடையே, இப்போ குருவோ ஆச்சாரியனோ ஏதோ ஒரு நல்லதுன்னு எடுத்து சொன்னால் அது சொல்லியிருக்கிறது சரியாக இருக்குமோ அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே அப்படி இருக்கிறவங்க வினஷ்யதி, அவங்களுக்கு ஒரு நாசம் தான் ஏற்படும். அயம் லோகஹ ந அஸ்தி, இந்த இருக்கக்கூடிய உலகத்தில் எதுவும் அவங்களுக்கு கிடைக்காது. ந சுகம் சம்சயாத்மனக, சந்தோஷமும் கிடைக்காது அப்படின்னு பகவான் சொல்கிறார். நமக்கு உடனே சந்தேகம் வரும். பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா ஆத்ம விஷயத்தை பற்றின அறிவு இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லா தானே ஓடிட்டுருக்கு, எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க, யாருக்கும் எதுவும் நாசம்லாம் வந்தால் மாதிரி தெரியலையே, எதுவும் கிடைக்காதுன்றாரே பகவான் இந்த உலகத்தில், எல்லாரும் கிடச்சிட்டு தானே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம வெளியோட்டத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. வெளிப்புறமாக பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் நல்லா ஓடிட்டுருக்க மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே சந்தோஷம் இருக்காதுன்னா, சந்தோஷம் அதுலேயும் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். இல்லையே, இன்னும் நல்லா இதுவாக இருக்கணுமே, இன்னும் மேலே வந்திருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று கிடைக்கலையே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆத்ம விஷயம், ஆத்மன்ற அந்த முக்கியமான விஷயத்தை பற்றின அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை இல்லையா? அப்போ அது மிஸ்ஸிங். அப்படின்றனாலே அவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அது கிடைக்காததுக்கு ஒரு சமமாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதோ இன்னும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத தான் பகவான் இங்கே சொல்ல வர்றாரு. அதுக்கு பிறகு ந பரக, அதாவது இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது, கிடைச்ச சந்தோஷமும் பெருசாக அவங்க நினைக்க போகிறதில்ல. அப்படிங்கும்போது மேல் உலகமான முக்தி அவங்களுக்கு கிடைக்கவா போகுது அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு போன ஸ்லோகத்தில் யாருக்கு ஆத்ம விஷயமான அந்த அறிவு வேணுன்ற துடிப்பு இருக்கோ, அந்த மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த அறிவு வந்த பிறகு என்ன நடக்கும்லாம் சொல்கிறாரு. இந்த 40வது ஸ்லோகத்தில் அந்த துடிப்பும் இல்லை, எப்போதும் சந்தேகம், ஆச்சாரியன் இல்லை குரு சொன்னாலும் அதுலேயும் கேள்விகள், இப்படி இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆத்ம விஷயமான அறிவும் வேற இல்லையா? அதனால் இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்காது. ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். இவ்வளோதானா, இன்னும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மேலே 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 சந்தேகங்கள் இருக்கிறதுனால அந்த கிடைச்ச சந்தோஷமும் பெருசாக அவங்களுக்கு தெரியாது அப்படின்றது தான் பகவான் சொல்கிறாரு. இந்த உலகத்துலேயே எப்படின்னா அப்போ மேலுலகமான முக்தி எப்படி கிடைக்கும்னு சொல்லி பகவான் முடிக்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம்.